வணக்கம் நண்பர்களே. அதாவது தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் தில்லுமுல்லு, மாவட்ட வாரியாக பட்டியல் ஆய்வு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய ஆசிரியர் நியமனம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதாவது பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனங்களை தனியார் நிறுவனங்கள் வாயிலாக மேற்கொண்டதில் முறைகேடுகள் நடந்துள்ளது அப்படின்றது அம்பலமாகியுள்ளது. மாவட்ட வாரியாக நியமன பட்டியல் ஆய்வு செய்யும் பணி துவங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பதவியில் 14,000 காலி இடங்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அவற்றில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனத்துக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்ற மாதிரி நடப்பாண்டில் சொல்லியிருந்தாங்க. 109.91 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000, முதுநிலை ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாய் மாத சம்பளமாக வழங்க உத்தரவிடப்பட்டது. மேலும் தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனத்தை பள்ளி தலைமையில் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் வழியே மேற்கொள்ளவும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியது. முறைகேடுகள் புகார் பார்த்திங்கன்னா, அதாவது சில உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி மாநில அளவில் சில குறிப்பிட்ட தன்னார்வ நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றின் வழியே விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனங்களில் தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று மறைமுகமாக வசூல் வேட்டை நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு வலு சேர்ப்பது போல தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. ஆதவா என்ற தனியார் நிறுவனம் பட்டதாரிகள் பலரிடம் பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபாய் வரை மறைமுக நன்கொடை பெற்று அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்துள்ளது. அவ்வாறு நியமனம் பெற்றவர்களுக்கு 4 மாதங்களுக்கும் மேலாக சம்பளம் வரவில்லை என மாவட்ட கலெக்டரிடம் ஆசிரியர்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த விவகாரம் பள்ளி கல்வித்துறைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணை தேவை. இது குறித்து ஆசிரியர்கள் சிலர் கூறியதாவது, பள்ளி கல்வித்துறையில் மத்திய அரசின் நிதியை செலவிடும் பிரிவான ஒருங்கிணைந்த கல்வி திட்ட பிரிவின் வழியே தற்காலிக பணி நியமன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்துக்கு மட்டுமே மத்திய மாநில அரசுகள் ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் மேலாக ஒதுக்குகின்றன. அந்த நிலையில் அந்த நிதியில் பெறும் பகுதி தனியார் நிறுவனங்களுக்கு வழியே செலவிடப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் தன்னார்வ நிறுவனங்களை வழியே தற்காலிக ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே பள்ளி கல்வித்துறையில் தனியார் நிறுவனங்களில் ஆதிக்கம் அதிகம் உள்ள நிலையில் இதன் பின்னணி குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்று இவ்வாறு கூறுகிறார்கள். பரிந்துரைத்தது யார் பார்த்தீங்கன்னா, இதற்கிடையே அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் எப்படி நடந்தது, பரிந்துரைத்தது யார், நிராகரிக்கப்பட்டவர்கள் யார், அதற்கான காரணம் என்னவென்ற விசாரணை துவங்கியுள்ளது. இதன் முடிவில் பணி நியமனத்தில் தில்லுமுள்ளு நடந்துள்ளதா என்பது தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.